இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வசனத்தை தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பெரிய காரியங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது மனுஷனால் செய்யக்கூடாத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட, மனுஷனுடைய புத்திக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பெரிய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் ராஜாக்களுடைய வாழ்க்கையிலும் தேசத்திலும் அநேக பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அவர் வெளியிலே மாத்திரமல்ல, நமக்குள்ளும், நம்முடைய இருதயத்திற்குள்ளும் அவர் அற்புதங்களை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இருதயத்திற்குள்ளே அல்லது நமக்குள்ளே எப்படி அவர் அற்புதங்களை செய்கிறார் என்று நான் பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், கலாத்தியர் 3:5, அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார் என்று கேட்கிறார். அப்போ அவருடைய ஆவியை அடித்து உங்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்கிறார். நம் அற்புதம், அடையாளம், அதிசயம் என்று நாம் நினைத்தவுடனே என்ன நினைக்கிறோம்? ஒரு வியாதியிலிருந்து சுகமளிக்கிறது, அல்லது மரித்தோரை உயிரோடு எழுப்புறது, அது இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டினது, அதே போல பிசாசுகளை துரத்துகிறது, இதெல்லாம் அற்புதங்கள். 5 அப்பம் 2 மீனை அவர் 5000 பேருக்கு போஷித்தது, இதெல்லாம் நம் கண்களினால் நாம் காணக்கூடிய இந்த அற்புதங்கள், கேள்விப்படுகிற அற்புதங்கள். ஆனா இவர் பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது சொல்லுகிறார், உங்களுக்கு ஆவி அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறார். பிரியமானவர்களே, உண்மையிலே இதுதான் மெய்யான அற்புதம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், நம்முடைய இருதயத்திலே ஒரு மாற்றம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்த யூதா ஜனங்கள் சிறைப்பட்டு போன பிறகு அவர்களை தேவன் என்ன செய்கிறார்? திரும்பவும் அவர்களை அழைத்து கொண்டு, அவருடைய சிறையிருப்பை மாற்றி அழைத்து கொண்டு வருவேன் என்று தீர்க்கதரிசிகளின் மூலமாக சொல்கிறார். ஆனால் அவர்களுடைய இருதயம் இன்னும் அவருக்கு நேராக திரும்பவில்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்கள் உள்ளத்தில் ஆவியை வைத்து அவர்களை என்னிடத்திலே நான் திரும்ப பண்ணுவேன் என்று சொல்கிறார். அவர்களுடைய இருதயம் கேடுபாடு உள்ளதாக இருக்கிறது, நான் அவருடைய இருதயத்தை மாற்றி அற்புதத்தை செய்வேன் என்று சொல்கிறார். நம்முடைய யாக்கோபுடைய வாழ்க்கையில நான் பார்க்கும் பொழுது, யாக்கோபு அந்த ஏசாவினுடைய சேஷ்ட புத்திர பாகத்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அப்பொழுது ரெபேக்காள் யாக்கோபை தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அனுப்பினான் என்று நான் வாசிக்கிறோம். யாக்கோபு பலத்து அவனுடைய ஆஸ்திகளோடு கூட திரும்ப வரும் பொழுது அவன் உள்ளத்திலே ஒரு பயம், ஏசாவை குறித்தான பயம், ஏசா எப்படியாவது தன்னை கொன்று விடுவானே என்கிற பயம். அதனால அவனை சந்திப்பதற்கு முன்பாக அவன் ராவிலே கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான். அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டான், ஊக்கமாய் வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று அவன் வேண்டிக் கொண்டது நிமித்தம் கர்த்தர் என்ன செய்தார்? ஏசாவினுடைய இருதயத்தை இளகச் செய்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் அந்த அற்புதம். அவனுடைய வேண்டிக் கொண்டது நிமித்தம் அந்த சகோதர அன்பை, ஏசாவினுடைய அவரை பழி வாங்க வேண்டும், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஏசாவினுடைய இருதயத்திலே அந்த ஒரு சகோதர அன்பை அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே போலதான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியில அந்த ஜனங்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், அவர்களை அவர் தண்டித்தார். அநேக தேசங்களுக்கு அவர்களை சிதறி போக பண்ணினார். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் 36 26, 27 பார்க்கும் பொழுது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. நம்முடைய இருதயத்திலே அந்த ஒரு அன்பையோ அல்லது ஒரு சமாதானத்தையோ நம்மளாலேயே கொண்டு வர முடியாது. ஒரு வெறுப்பையோ கசப்பையோ நம்மளால மாற்ற முடியாது. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுதுதான் அவர் என்ன சொல்றாரு? நவமான இருதயத்தை உனக்கு கொடுப்பேன், புதிய ஆவியை கொடுத்து
கல்லான இருதயத்தையும் மாம்சத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை நான் எடுத்து போடுவேன். ஆண்டவர் ஏன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடிச்சார்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அறிந்திருந்தோம், அவங்க அதன்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுக்கல. அதை மீறினதுனாலதான் அவர்களுடைய செய்ய அக்கிரமம், அவருடைய மீறுதல்களுடைய பாவத்தை நிமித்தம் நான் அவர்களை தண்டித்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் என்ன சொல்வாரு, என்னுடைய ஆவியை நான் அனுப்பி அவர்கள் என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளவும் என்னுடைய நியாயங்களை கடைபிடிக்கவும் அதன்படி நடக்கவும் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அப்படிமானவர்களே, இது தேவனாலே மாத்திரமே கூடும். இந்த அற்புதத்தை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த பவுல் அப்போஸ்தலர் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பார்க்கும் பொழுது முதலாவதாக அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இவர்கள் உள்ளான மனுஷனில் பலப்படணும், இவங்களுக்கு அதை தாரும், அவர்களுக்கு ஆசையை தாரும், அவர்களை பெருக பண்ணும் என்று ஜெபிக்கல. என்ன சொல்றாருன்னா, உள்ளான மனுஷன்ல இந்த ஜனங்கள் வல்லமையாய் பலப்படவும் இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய உள்ளத்திலே வாசமா இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. இதுதான் பெரிய அற்புதம். அவர் நம்ம உள்ளத்தில் வாசமா இருக்கணும், அவருடைய ஆவியை நமக்கு தரணும். அந்த ஆவியின் மூலமாக நாம் என்ன செய்யணும், பாவத்தில் இருந்து நாம் விடுதலை ஆகணும். நம்மளுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து ஒரு சதையான இருதயத்தை தேவன் தரணும், நலமான இருதயத்தை தரணும். அவருடைய ஆவியை நமக்கு தருவதன் மூலமாக அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் கைக்கொள்ளணும். இன்னும் எபேசியர் நிருபத்துல அவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, உங்களை அந்த மோசம் போக்குகிற பொல்லாத அந்த இச்சையான பழைய மனுஷன், அந்த பொல்லாத இச்சையுள்ள பழைய மனுஷனை நீங்க களைஞ்சி போடுங்க, அந்த இயேசு கிறிஸ்துவின் சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி நமக்கு உண்டாகும் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல அற்புதத்தை செய்யும் பொழுது, அவருடைய ஆவியை நமக்குள்ள அனுப்பும் பொழுதுதான் இந்த மாற்றம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டாகும். இதற்காகத்தான் நான் ஜெபிக்கணும். ஆண்டவர் சொன்னது போல, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். ஒரு இடத்துல சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்முடைய இருதயம் பலப்படவும், நம்முடைய உள்ளத்துல அவருடைய ஆவியை தந்து அவர் அற்புதத்தை செய்யவும் நாம் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். அதற்காக நான் அவரை விசுவாசிக்கணும். அதுதான் சொல்லியிருக்கு கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல, உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ இதனாலே செய்கிறார் என்று. நான் அவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் அவர் என்ன செய்யறாரு, நமக்கு அவருடைய ஆவியை அனுப்பி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பவும், நம்முடைய இருதயத்திலே கிறிஸ்துவானவர் வாசமா இருக்கவும் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். அப்படிப்பட்ட அற்புதத்தை நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தை உம்முடைய பாதத்திலே தாழ்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் விட்டுவிட முடியாத காரியங்களை அப்பா உம்முடைய பரிசுத்தாவின் பலத்தினால் எங்களை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உள்ளாண்ட மனுஷனிலே வளரவும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளரவும் அப்பா, உமக்கு பிரியமானபடி எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வாசித்தது போல எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவரே நீ சொன்னீரே, அவர்களுக்கு ஆவியை, புதிய ஆவியை அளித்து அவர்கள் என்னுடைய கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியமங்களை கை கொள்ளவும் பண்ணுவேன் என்று சொன்னீங்களேப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுப்பி உம்முடைய கற்பனைகளை அறிந்திருக்கிற நாங்கள் அந்த கற்பனைகளின்படி நடக்கவும், உமக்கு பிரியமானபடி நடக்கவும் எங்கள் இருதயத்தை கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கேட்ட வார்த்தைகளுக்காக தேவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை